அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கற்பொழுக்கத்தினுடைய இறுதி இலக்கு அல்லது ஒரு மனிதன் சீரழிந்து விடுவதனுடைய கற்பு சீர்கட்டு விடுவதனுடைய இலக்காக எல்லையாக விபச்சாரம் இருக்கிறது. அது இஸ்லாத்தினால் அதிகம் தடை செய்யப்பட்ட தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் அறிந்த விஷயம். ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அவருக்கான தண்டனை இஸ்லாத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தனி மனிதர்கள் செய்கின்ற ஒன்று கிடையாது. அது நாட்டினுடைய அரசாங்கம், முஸ்லிம்களுடைய தலைமை அதிகாரம் அளிக்கப்பட்ட தலைமைகள் செய்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்தவரை தனி மனிதன் பின்பற்றுகின்ற சட்டங்களும் அதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு நாடு என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்துகின்ற நாடு பின்பற்ற வேண்டிய பொது பயன்களை அவதானித்து பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் என்றும் இஸ்லாத்தினால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது போன்ற சட்டங்களின் ஒன்றாகவே விபச்சாரத்திற்கான தண்டனை அமைந்திருக்கிறது. விபச்சாரம் என்பது கற்பு ஒழுக்கத்தை மீறி செல்வதனுடைய இறுதி விடயமாக இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது உடல் உறுப்புகளால் அவ்வப்போது நடைபெறுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நிச்சயமாக உடல் உறுப்புகளினுடைய ஒவ்வொன்றும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறது. இதில் சந்தேகம் இல்லை. ஏதாவது ஒரு அடிப்படையில் அது ஈடுபட்டு கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காது விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் கேட்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கைகள் விபச்சாரம் செய்கின்றன, அதனுடைய விபச்சாரம் பிடிப்பது. கால்கள் விபச்சாரம் செய்கின்றன, அதனுடைய விபச்சாரம் நடப்பது. அவனுடைய உள்ளம் விபச்சாரம் செய்கிறது, அதனுடைய விபச்சாரம் ஆசைப்படுவது, அதை நினைப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவனுடைய அஃபம் இதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய உள்ளத்தை பால்படுத்துகின்ற அடிப்படையிலே எம்முடைய உடல் உறுப்புகளினுடைய செயற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் கற்பொழுக்கம் என்பது அசாத்தியமான ஒன்றாக, முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும். எங்களுடைய உடல் உறுப்புகளை எந்த அளவு தூரம் நாம் கட்டுப்படுத்துகிறோமோ அந்த அளவு தூரம் உள்ளம் பக்குவப்பட்டதாக, இஸ்லாம் சொல்கின்ற கற்பு நெறியை பேணுகின்ற ஒன்றாக மாறும். அதன் மூலம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறலாம். வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அத்தகைய நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.